நீர் என்னோடு பேசும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கூடுகை ஆண்டவரே வெறுமனே போயிடாதபடிக்கு, சாத்தான் எந்த விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எடுத்து போட்டு விடாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் அதை பதித்து வைத்து அதிலே நாங்கள் வெற்றியை பார்க்க, விடுதலையை பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். இந்த நாளிலே நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 13:17. ஓகே. இந்த வசனம் என்ன சிந்திக்க வைத்தது. நீங்கள்னா யாரு? நாங்கன்னு சொல்லாது. யாரு? நான். உன்னை குறித்து தான் இங்க பேசுறாரு. நீ மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கணும். நாங்க அப்படின்னு உன் எண்ணத்தை சிதற விட்டுறாரு. என் வீட்டில் இருக்கிறவங்க, என் வீட்டுக்காரு, என் ஹஸ்பண்டு, என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்லு. என் தங்கச்சி இல்லை, நீ உட்கார்ந்து இருக்கிற நான் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்தேன் என்றால் நான் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறுவோம். ஆமென். இன்னைக்கு யாருக்கெல்லாம் பாக்கியவானா பாக்கியவதியா மாறணும்னு ஆசை இருக்கு? எல்லாம் கையை கீழே போட்டுக்கிறோம்ல. என்ன வாசல் இல்லையா? கையை தூக்குங்க. ஆசை இல்லையா ராஜி? உனக்கு தூக்காமே இருக்கிற? கேட்கறது புரியுதா புரியலையா? ஆண்டவர் பார்க்கிறாரு. இத நீங்க இதோ வெக்கப்பட்டுலாம் இருக்க வேண்டாம். இது ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். இப்ப நான் பேசுறேன்னு நினைச்சிட்டு நீ எனக்காக நீ இங்க உட்கார வேண்டாம். நான் ஆண்டோடைய குரலை கேட்க வந்திருக்கிறேன். ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக பேசுறாரு. ஆமென். எனக்கு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக பேசுறாருன்ற ஒரு உணர்வோடு உட்கார்ந்து கேட்டா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா தானே உட்காந்துன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு அது நஷ்டம் கிடையாது. கர்ப்ப வேதனைப்பட்டு புள்ளைய பேக்கிறது தான் என்னுடைய வேலை. அந்த புள்ளைய நீனே சுதந்திரித்துக் கொள்வது உன் வேலை. இன்னைக்கு காலையில 3 மணிலேருந்து கர்ப்ப வேதனைப்பட்டு இந்த புள்ளைய பெற்று உங்ககிட்ட கொடுக்குறேன். அது எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அதுக்கு சிரமம் எடுத்தன்றது எனக்கு தான் தெரியும். அது அலட்சியமா கேட்கறதும் அக்கறையோட கேட்கறதும் யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. அதனால நீ பாக்கியவனா நான் மாறணும்னாக்கா ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கோ. அழகா நான் பாக்கியவனா மாறணும் ஆண்டவரே, நான் பாக்கியவதியா மாறணும். இது வரைக்கும் உருப்படாத உட்காந்துக்கிறேன். நம்ம லாங்குவேஜ்ல அப்படித்தானே சொல்லணும். அப்ப நான் உருப்படணும்னு ஆசையா இருக்குதா இல்லையா? நமக்கு எனக்கு இருந்தது. நான் அந்த காலத்துல நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கதறினேன். நான் உருப்படாதவன் பேர் வாங்கிட்டேன். எல்லாரும் என்ன உருப்படாதவன் சொல்றான். நான் உருப்படுறவனா மாறணும். அப்பதான் எனக்கு சொன்னார், பாக்கியவனா நீ மாறணுமா? நான் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். பாக்கியவனா மாறணும். அதான் நான் சொல்லுவேன். நீ செய்ய பாக்கியவனா மாறுது. அதுதான் இன்னைக்கு சொல்ற. இவைகளை அறிந்தபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவனா இருப்பீர்கள். அறிஞ்சா பாக்கியவான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு முழு செய்தியும் ஸ்லைட்ல கொண்டு வந்தாச்சு. அது ஒரு பெரிய பாக்கியம். இது நான் உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப்ல நம்ம குரூப்ல போட்டு விட்டுறேன். நீங்க எப்போ வேணாலும் நீ இதை பார்த்துக்கோ, நீ மெமரி பண்ணிக்கோ. அதை நீ அழிக்கவே முடியாது. நீ அதை இன்னும் பிராக்டிஸ் பண்ணா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொன்ன காலையிலேருந்து எவ்வளவு சிரமப்பட்டோன்றது வேற ஒண்ணும். ஏன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறார். நான் ஆசைப்படுறேனோ இல்லையோ, யார் ஆசைப்படுறா? ஆண்டவர் ஆசைப்படுறார். இன்னைக்கு ஏன்னா என்னுடைய கேள்வி அப்படி. என்ன கேள்வி? ஆண்டவரே, எவ்வளவு சத்தியத்தை நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு மறைபொருளை வெளிப்படுத்துறீங்க, எவ்வளவு கருகலான சத்தியத்தெல்லாம் ஈஸியா எங்க மக்களுக்கு சொல்லி தரீங்க. காலையில மாலையில சனிக்கிழமை புதன்கிழமை 2வது சனிக்கிழமை லீபனான்ல
ஞாயிற்றுக்கிழமை 4 வாரம், இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்க சத்தியத்தினால எங்களை என்ன செய்றீங்க? ஊட்டி ஊட்டி விடுறீங்க, போஷிக்கிறீங்க. ஆனா நாங்க எல்லாம் சவலை போற பிள்ளைங்க மாதிரி என்ன செய்யறோம்? வயிற்றாலையும் வாயாலையும் போய் ஒன்னும் ஒட்டாத எப்படி கிடக்குறோம்? ஒல்லி பிச்சா மாதிரி கிடக்குறோம். பார்க்கவே சகிக்காத கிடக்குறோம். எங்களை பார்க்கறதுக்கு சகிக்கல. அப்படித்தானே? உண்மையா பொய்யா? அப்படிலாம் இல்லையா? நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுதா? இன்னைக்கு நம்முடைய நிலைமை, நான் உண்மையிலே நான் கதறேன். ஆண்டவரே, இவ்வளவு சத்தியத்தை சொல்றீங்க, இவ்வளவு செய்தி சொல்றீங்க, நாங்கெல்லாம் தேராமலே இருக்கிறோமே, ஏன் ஆண்டவரே? தேறினவர்களாய் மாறணுமே. அதுக்கு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே ரத்தன சுருக்கமா சுருக்கி ஷார்ட்கட் பண்ணி நமக்கு அப்படியே ஏத்துறாரு. அப்படி இருந்து நம்ம என்ன செய்யறோம்? கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். இந்த மெசேஜ்ல கோட்டை விடாது. நல்லா இன்னைக்கு சிந்திங்க. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, செய்வீர்களானால் பாக்கியவான்கள். செய்யாம போனா அடுத்தது என்ன? பாக்கியவானுக்கு ஆப்போசிட் என்னங்க? அபாக்கியவான். என்னது? அபாக்கியவான் இல்ல துரதிர்ஷ்டசாலி, இல்லைன்னா பாக்கியம் இல்லாதவன். நீங்க சிலைட கவனிக்கிறத விட நான் கவனின்னா கூட சிலைட கவனிங்க, இல்லைன்னா என் மூஞ்ச கவனிங்க, சொல்றத கவனிங்க. நீங்க சிலைட பார்க்க வேண்டாம். அது சிலைட பார்க்கும்போது உங்களுடைய கவனம் வந்து சிதறாது. அங்க அப்படி என்ன போட்டிருக்குன்னு அதை படிக்கிறதுக்குள்ளார நான் சொல்றது கோட்டை விட்டுருங்க. அதனால சிலைட பாருன்னும் போது பாருங்க. அது பாட்டினே அது போட்டோம், அதை பார்க்காதீங்க. என்ன கவனிங்க, என்ன லிசன் பண்ணுங்க. செய்வீர்கள் ஆனால் நான் யாரு? மைண்ட்ல ஏத்து, நல்லா ஏத்து. நான் செஞ்சா பாக்கியவனாய் மாறும். இப்ப எனக்கு அதான் வெறி. நான் உருப்படாத கிடந்தேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கிடந்தேன், எல்லாராலையும் அருவருக்கப்பட்டு கிடந்தேன், எல்லாராலும் கேவலமா நினைக்க அளவுக்கு நான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. சொந்தக்காரங்க, பெற்றோர்கள், எனக்கு வாய்த்த மாமனார்லாம் அவ்வளவு கேவலமா பேசுவார், கெட்ட வார்த்தையிலே பேசுவார். சாட்சி என் மனைவி, எங்க அக்கா இருக்கிறாங்க, போய் கேளு. கெட்ட வார்த்தையில பேசுவார். அவ்வளவு அவமானப்பட்டேன், அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அசிங்கம். உருப்படாதவன், அவன் தேர மாட்டான், தலையை துளுக்கணும், முன்ன விட்டு பின்னாடி போது பேர், அவள் தான் கூட்ட கேஸ் அப்படின்னு தலையை துளுக்கணவங்க எல்லாம் தெரியணும். இன்னைக்கு இருக்கிறான், இன்னைக்கு அதே நிலைமையில் தான் இருக்கிறான். நான் அவங்களுக்கு முன்னாடி வளர்ந்து இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் சொல்லுவேன். நான் அதை என்னுடைய படிப்பு வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில இருந்து ஆரம்பிச்சது. எங்க அம்மா என்ன டாக்டர் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனேன். 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனேன். டிப்ளமா சேர்த்து விட்டாங்க. பிஏ சேர்ந்தேன், பிஏல டிஸ்கன்யூ. அப்புறம் டிப்ளமா பார்மசி சேர்த்தாங்க, அதுல ஃபெயில். அப்புறம் அதுல பாஸ் ஆகி, இப்படி ஃபெயில் ஆகி என்னுடைய கேரியர் போகும்போது என்னுடைய கடைசியா படிப்பு என்னது? டிப்ளமா இன் பார்மசி. அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு வேலை, மெடிக்கல் ஷாப்பு, அதுல லாஸ், அதுல உருப்படலை. இப்ப எதை இருந்தாலும் இவனுக்கு உருப்படாத போறேன், எனக்கு வாய்க்காத போது, இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு லைஃப்ல தான் போயிட்டு இருந்தேன். இதுல கடன் பிரச்சனை, பாரம், மக்களுடைய அவச்சொல்லு, அது ஒரு பாரம். இப்படி எல்லாத்தையும் தாங்கிட்டு செத்து போயிடுவோம்னு நினைக்கும் போதுதான் அடிக்கடி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு டாக்டரேட் முடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்ப நான் என்னுடைய பேருக்கு பக்கத்துல டிபார்ம், அடுத்தது பிடிஹெச், அப்புறம் எம்டியூ, அப்புறம் எம்டிஹெச், அப்புறம் பிஹெச்டி. இப்ப முடிச்சாச்சு. இதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு அடுத்தது டிமி அதெல்லாம் படிக்கணும், வேற படிக்கணும்னு வச்சுக்கோ. இன்னும் படிச்சிருந்தா இருக்கிறேன். இதை நான் போட்ட உடனே என் மனைவி என்ன பெருமை இருக்கு, இதெல்லாம் போடுற, என்ன டிபார்ம்ல இருந்து வரிசெல்லாம் போட்டுட்டு போறேன், எதுக்கு இது அசிங்கமா இருக்கு அப்படின்னா. இதுல என்ன அசிங்கம்? இது பெருமை கிடையாது. இப்படி இருந்த என்ன ஆண்டவர் இப்படியா என்ன செஞ்சாரு? உயர்த்தி இருக்கிறார். ஆமென். ஆமா, அது சினிமா டைலாகா இருந்தா நீங்க எல்லாம் ரசிப்பீங்க. இது பிரசங்க மேடையில் பறந்ததுனால ரசிக்க மாட்டீங்க. இப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கிட்டார். உண்மை அதுதான். நேத்து ஒருத்தர் நம்ம பைபிள் காலேஜில் ஒரு கெஸ்ட் லெக்சருக்காக, ஒரு மோஸ்ட் சீனியர், அவர் நிறைய பைபிள் காலேஜில் படித்தவர், நிறைய பைபிள் காலேஜில் ஒர்க் பண்ணவர். கடைசியாக அவர் வந்து இந்துஸ்தான் பைபிள் காலேஜ்னு மெட்ராஸில் இருக்கு, அதில் டீனா இருந்து ரிட்டையர் ஆனவர். ஒரு அண்ணன், நம்ம ஃபெலோஷிப்பில் இருந்த அண்ணன். அந்த அண்ணன் நான் அடிக்கடி போய் நான் ஃபெலோஷிப் விட்டு வந்த உடனே நான் போய் பார்த்துருக்குறேன்.
அதே இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் உள்ளார அந்த கேம்பஸ்ல. அவரு நான் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், ஆனா நான் இப்போ பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதுல ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னோடனே, நீ என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்க போற பிஹெச்டிக்கு, அதாவது ஆராய்ச்சி படிப்புக்கு தான் அவரை நான் கூப்பிடுறேன் கெஸ்ட் லெக்சரா. அப்ப ஆராய்ச்சி படிப்பை குறித்து என்னென்ன சிலபஸ் வைத்திருக்கிற அப்படின்னும் போது அந்த 15 மாடல்ஸும் அனுப்பினேன். அதுல அவர் எதிர் எடுக்கிறாரோ எடுத்துட்டு அப்போ அவர் சொன்னார், ரொம்ப பெஸ்டா இருக்குது, நல்லா இருக்குது, அருமையா இருக்குது, நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்பேஷனை கொடுத்து, ஆண்டுடைய மன உருக்கத்தை குறித்து, இரக்கமுள்ள தேவன் அவருடைய தேவ சாயலை குறித்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஓகே எடுங்க அப்படின்ட்டேன். அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் உங்க பேரை போடுறேன் அப்படின்னு எங்க அந்த குரூப்ல அப்படின்னு, சரி போடு அப்படின்னாரு. அவர் பேரை போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அவர் பேரை போட்டு, அவரு எம்எஸ்சி, அப்புறம் பிடிஹெச், அப்புறம் அவர் எம்டிஹெச், அப்புறம் எம்ஃபில், அப்புறம் எம்டியூ, அடுத்தது பிஹெச்டி, அப்புறம் டிடி அப்படின்னு படிப்பு அவர் வருஷலா போட்டிருந்தாரு. நான் என்ன செஞ்சேன், அதை கட் ஷார்ட் பண்ணிட்டு அவர் பேரை போட்டு பிஹெச்டின்னு போட்டேன். அவரு போன் அடிக்கும் போது திரும்பி, நான் என்னுடைய படிப்பெல்லாம் குறிச்சு போட்டிருந்தேன், நீ அதெல்லாம் சுருக்கிட்டு வெறும் பிஹெச்டி மாதிரி போட்டுக்கிட்டே ஏன்? எனக்கு சிரிப்பு வந்துச்சு, என் ஒய்ஃபு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நம்ம போடும்போது என் ஒய்ஃபு அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்தா, இப்ப நாம இவருக்கு ரொம்ப, அது வாட்ஸ்அப்ல தானே போடுறோம், அந்த குரூப்ல தானே போடுறோம், எதுக்காக அது பிஹெச்டி டாக்டர்னு போட்டா போதுமேன்னு நான் கட் ஷார்ட் பண்ணிட்ட உடனே அவர் கேட்கிறார், தம்பி நான் அவ்வளோ ஒவ்வொரு படிப்புக்கும் கஷ்டப்பட்டு படிச்சேன், அவ்வளோ படிப்புலையும் ஒவ்வொரு படிப்பிலையும் ஒரு ஒரு மிரக்கல் ஆண்டவர் செய்தார். ஒரு தடவை இந்த படிப்பு படிக்கும் போது எனக்கு பயங்கரமான ஒரு மயக்கம் வந்து நான் விழுந்துட்டேன். ஏன்னா 3:30 மணி வரைக்கும் படிச்சேன் அந்த படிப்பு. நாளைக்கு எக்ஸாம், 3:30 மணி வரைக்கும் படிச்சேன். அதுலயும் தூங்கிடக்கூடாதுன்னு நின்னுகிட்டே படிச்சேன். அப்படிலாம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு மறுநாள் நான் எக்ஸாம் எழுத போகும்போது, எழுத ஆரம்பிக்கும் போது நான் மயக்கடிஞ்சு விழுந்துட்டேன். அரை மணி நேரம் என்னை கொண்டு வந்து போட்டாங்க. போட்டு எனக்கு காப்பி எல்லாம் கொடுத்த பிறகு கண்ணை திறந்து பார்க்கறேன், 1/2 hour ஓடி போச்சு. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 3 மணி நேரத்து எக்ஸாம் நான் 2:30 மணி நேரத்துல எழுதிட்டேன். ஆனா அந்த காலேஜில் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அந்த படிப்புல அப்படின்னு. இப்படி ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு படிப்பிலையும் எனக்கு உதவி செய்து அற்புதம் செய்தார் தம்பி. அதனால தான் நான் போட்டுக்கிறேன்னு என் பெருமைக்கு போடல அப்படின்னு நான் என் ஒய்ஃபு கிட்ட சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, சரி நமக்கு ஒரு ரூல்ஸ் அவருக்கு ஒரு ரூல்ஸ். அப்ப அவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், உயர்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு பர்சன், படிப்புல இறையியல் பட்ட படிப்புல அவ்வளவு குவாலிஃபைடு பர்சன், அத்தனை காலேஜ்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்தித்து வந்தவர், காருண்யா இன்ஜினியரிங் காலேஜில் ஆன்மீக தலைவராக இருந்தவர், இப்படி பல அவருக்கு இருக்குது புகழ். அப்படிப்பட்டவர் சொன்னாரு, உன்னுடைய சிலபஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உன் காலேஜில் நீ நடத்த போற இந்த சிலபஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது கர்த்தர் கொடுத்தது, எனக்கு தெரியாது, நான் அவ்வளவு முட்டாள். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான, அவர் 79-80 வயசு ஆகுது, அவர் 80 வயசு உன்னதமான ஒரு ஒரு அனுபவம் பெற்ற முதிர்ச்சி அடைந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு காலேஜில் இருந்து டீனா இருந்தவர். என்ன அவர் பாராட்டினதுனாலே என்ன பாராட்டல, என் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா நான் ஒண்ணும் இல்லாத முட்டாள். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட நான் இன்னைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் என்னுடைய வளர்ச்சியில, என்னுடைய வெற்றியில இது ஒரு காரியம். எதனால அப்படின்னாக்கா, உருப்படாதவனா இருந்தேன், யாருக்கும் உபயோகம் இல்லாதவனா இருந்தேன். அப்ப உருப்படாத, உபயோகம் இல்லாம எல்லாராலும் கேவலமாய் தள்ளப்பட்ட நானு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன், நான் உருப்படுறவனா மாறணும்னு. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். அதாவது நான் சொல்றத செய், சொல்லு, அவ்வளவுதான். இதை நான் பிடிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு வெற்றியை பார்த்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு வெற்றியாளரா, இன்னைக்கு உங்க முன்னாடி மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கு முன்னாடியே நான் நிக்கிறேன்றது நான் பெருமையா சொல்ல, தாழ்மையா சொல்லுவேன். நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஆனா இன்னைக்கு உலகம் ஏத்துக்குச்சு. யார் ஏத்துக்கிட்டா?
உலகம்னா உலகத்துல இருக்கிற பெரிய ஆளே ஏத்துக்கிட்டாங்க. நீ ஏத்துக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏத்துக்கணும் ஏத்துக்கோ, ஏத்துக்காட்டினா போய்க்கோ. ஆனா என்னத்துக்கு இதை சொல்றேன்னாக்கா, நான் வெற்றியை பார்த்த மாதிரி நீயும் பார்க்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு சொல்லி தர போறாரு. ஏன்னா அப்படிதான் நான் கதறேன். ஆண்டவரே, என் மக்கள் வெற்றியை பார்க்கணும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நிறைய செய்தி கொடுக்கிறார். இன்னைக்கு அதுதான் நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா அறிந்ததை செய்யாமல் போனால் என்ன செய்யறோம்? துரதிர்ஷ்டசாலியா உருப்படாதான மாறும். எதை? நாம் அறிந்த சத்தியத்தை அதை பிராக்டிக்கல கொண்டு வராதனால நம்ம நஷ்டம் அடைகிறோம். நாம் நிறைய சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி தரார், நமக்கு குறைவே இல்லை. நம்ம சபையில சத்தியத்துக்கு குறைவில்லை, பஞ்சமே கிடையாது, டெய்லி சத்தியம். ஆனா அந்த சத்தியத்தை அறிந்த நீ அறிவது எப்படின்னு அறியல, செய்யறதுக்கும் தெரியாம இன்னைக்கு பாக்கியத்தை இழந்து, இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை இழந்து, துரதிர்ஷ்டசாலியா இன்னைக்கு கேவலமான ஒரு வாழ்க்கையில அநேகர் எல்லோரும் உன்னை கேவலமா நினைக்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? உன் பிரச்சனை தீரல, உன் கண்ணீர் தீரல, நீ அடுத்தவனுக்கு, உனக்கே நீ பிரயோஜனமா மாறல, அப்புறம் எப்ப அடுத்தவனுக்கு நீ பிரயோஜனமா மாறுறது? உனக்கு நீயே பிரயோஜனமா மாறல. என்ன ரீசன்? அப்ப அறிகிற காரியத்தை சரியான முறையில அறியாம, செய்ய வேண்டிய காரியத்தை சரியான முறையில செய்யாம பாக்கியத்தை இழந்து போய் இருக்கிறோம், அதிர்ஷ்டத்தை இழந்து போய் இருக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு 3 காரியத்தை வச்சுதான் பேச போறார். இன்னைக்கு அதான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப செஞ்சா பாக்கியவான், செய்யாம போனா பாக்கியம் இல்லாதவன். அறிந்ததை செய்தால் பாக்கியவான், அறிந்ததை செய்யாமல் போனா பாக்கியவான் அல்ல, துர்பாக்கியவான். என்ன அறிந்தது? இயேசு சொன்னதை அறியணும். சொல்லுங்க, சத்தியத்தை அறியணும். எதை அறியணும்? அதுதான் நான் பிடிச்சேன். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். எதை அறியணும்? கண்ட கண்ட காரியத்தை இல்ல. நானும் உலக காரியங்களை அறிஞ்சவன் தான். நிறைய உங்களை விட, நான் எல்லாம் இங்க இருக்கிறவங்களை விட அதிகமா உலக காரியம் அறிஞ்சவன் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு 9ஆம் கிளாஸ்ல இருந்து நிறைய நான் புத்தகம் படிச்சிருக்கிறேன். 9ஆம் கிளாஸ்ல இருந்து லைப்ரரியில நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். ஆங்கில புத்தகம், தமிழ் புத்தகம், இப்படி பல புத்தகத்தை. ஆங்கில புத்தகம் படிச்சேன்னா எனக்கு ஆங்கிலத்துல புலமை இருக்குன்னு நினைக்காத. நான் ஆங்கில புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புலமை வாய்ந்த ஒருத்தவங்களை இட்டுட்டு போய் உட்கார வச்சு 4 மணி நேரம் அவங்க படிக்க படிக்க சொல்ல சொல்ல நான் கேட்டவன். அப்ப எந்த அளவுக்கு என்னுடைய தேடுதல் இருந்திருக்குன்னு பாத்துக்க. எப்ப 9th 10th எங்க வாத்தியார், எனக்கு இங்கிலீஷ் மாஸ்டர், ஹிந்தி மாஸ்டர். அவருக்கு இங்கிலீஷும் தெரியும், ஹிந்தி தெரியும். அவரை இட்டுட்டு நேரா கடலூருக்கு போவேன். இங்க இருக்கிற லைப்ரரியில புத்தகத்துல தேடினது போதுன்னு கடலூர் சென்ட்ரல் லைப்ரரின்னு பேர். அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய புத்தகம் இருக்கும். சைக்காலஜி புஸ்தகம், 2வது மோட்டிவேஷனல் புஸ்தகம், தன்னம்பிக்கை கொடுக்குற புஸ்தகம்லாம் நிறைய இருக்கும். ஃபாரின் ஆத்தர் எழுதுனதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். நான் இவரை வேலை மனுக்கிட்டு இட்டுட்டு போய் அந்த இங்கிலீஷ் ஆத்தர் எழுதின புத்தகத்தெல்லாம் படிச்சு நான் உட்காந்து கேட்பேன். அப்ப என்னுடைய தேடுதல் எப்படியாக இருந்திருக்குன்றதை நீங்க புரிஞ்சுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க யாராவது அந்த லைப்ரரிக்கு போயிருக்கீங்களா? பண்ருட்டில இருக்கிற லைப்ரரிக்கு போயிருக்கிறீங்களா? கை தூக்குங்க. 2 கை தூக்கப்படுது, 3 4 5 கை தூக்கப்படுது. லைப்ரரிக்கு போகிற பழக்கம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு வாலிபர் மத்தியில. அன்பாலே, படிங்க படிங்க, நிறைய படிங்க, நிறைய படிங்க. இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நான் திரும்பி சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிற லைப்ரரியில இருக்கிற புத்தகத்தை, ஒவ்வொரு ஆவிக்குரிய புத்தகம், ஜெனரல் நாலேஜ் புத்தகத்தை நீங்க படிச்சாலே நிறைய நீங்க கத்துக்கலாம். அன்பாலே, இன்னைக்கு யூத் மீட்டிங்ல இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது, யூத் மீட்டிங் தான் இப்பதான் வழிஞ்சிடுச்சு இல்ல எல்லாமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தை கேட்டு கேட்டு நாங்கெல்லாம் வழிஞ்சு போறோம். எங்களுக்கு சத்தியம் இனிமே சொல்ல வேண்டாம், அதாவது பைபிள் வசனம் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், நீங்க ஜென்ரலா எங்களை டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது நல்ல ஒரு காரியம்தான். அப்ப வழிஞ்சதுனால தான் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா? சத்தியத்தை கேட்டு கேட்டு என்னாச்சு? பொங்கிட்டாங்க. பொங்கினதுனால சத்தியம் ஏற மாட்டேங்குது. ஆனா இதுக்கு மேல என்னது சொல்றாரு? ஒரு ஜென்ரல் நாலேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரமா ஜென்ரல் நாலேஜை பத்தி சொல்றேன். இப்ப ஜென்ரல் நாலேஜ் என்ன சொன்னா, இன்னைக்கு என்ன சொன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? யாருக்கெல்லாம் ஜெயிக்கணும்? வெக்கப்படாம கையை தூக்குன்னு. ஏன் தூக்குனா கடவுள் பாக்குறாரு.
இல்ல நீ தூக்காம வெக்கப்பட்டுட்டு ரொம்ப பிரிஸ்டிஜ் பார்த்துட்டு இறுக்கமா உட்காந்துன்னா நீ இறுக்கமா இருன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். வாழ்க்கையில வெற்றியை பார்க்கணும், ஜெயிக்கணும். நான் எனக்கெல்லாம் ஆசை இருக்கு, 2 கையும் தூக்கணும். நல்லா உன்ன மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கும்போது கையை தூக்கணும், 2 கையும். ஏன்? அதிகமா ஜெயிக்கணும் எனக்கு ஆசை. என்னது? ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை, என்னது? அதிகமா ஜெயிக்கணும்னு ஆசை. புரியுதா சொல்றது? அந்த மாதிரி ஆசைப்படு. ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா டக்குன்னு நீ ஒரு கையை தூக்காத, 2 கையும் தூக்கணும்னு வச்சுக்க. ஆண்டவர் பாப்பார், பரவாயில்ல இவனுக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருக்குது, இவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவனை ஆஸ்வதிக்கணும்னு நினைப்பாரு. அப்ப நான் அப்படிதான் செய்வேன். அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா 5 காரியத்தை ஒருத்தி சொல்றான். அதை கிளிப்பை போட்டு காமிச்சு அதில் தான் எடுத்தேன். சும்மா ஒரு அரை மணி நேரத்துல 20 நிமிஷத்துல எடுத்தேன். என்னென்ன அப்படின்னாக்கா 5 காரியம். ஓவரா திங்க் பண்ணாதன்னா. நீ ஜெயிக்கணும்னா என்ன செய்யணுமா? ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்மளாம் என்ன செய்யறோம்? ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நடந்தா என்ன ஆகும், இது நடந்தா என்ன ஆகும், இப்படி நெகட்டிவா திங்க் பண்றது. திங்க் பண்ணாதெல்லாம் திங்க் பண்றது, திங்க் பண்ண கூடாதெல்லாம் திங்க் பண்றது, வயசுக்கு மிஞ்சி திங்க் பண்றது, இப்படி இதெல்லாம் திங்க் பண்ணிதான் இன்னைக்கு உருப்படா உட்காந்து கிடக்குறோம். ரைட்டா? ஓவரா திங்க் பண்ணக்கூடாதான். எழுதிக்கோ, உட்காந்து மூஞ்ச பார்க்காத, இல்லைன்னா நான் போடுறேன் டைப் அடிச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு? எல்லார் பேர்லயும் மனுஷன் பேர்ல நம்பிக்கை வைக்காத. யார் பேர்ல? அடுத்தவன் பேர்ல நம்பிக்கை வைக்காத. இதெல்லாம் சத்தியம்தான், இதெல்லாம் சத்தியம்தான். இன்னைக்கு எரேமியா 17:7 எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது, 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன், அவன் கரளையாய் போன செடியை போல் இருப்பான்ற. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்திலே குடியில்லாத ஒரு நிலத்திலே தங்குவான்றார். பயங்கர வறட்சியா இருக்கும் உன் லைஃப் அப்படின்றார். உண்மை தானே? நான் அப்படிதான் இருந்தேன். அவங்ககிட்ட சொன்னேன், செல்ஃப் கான்பிடன்ஸ்னால என்ன அடிச்சுக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இந்த 9ஆம் கிளாஸ்ல இருந்தே செல்ஃப் கான்பிடன்ஸ் புத்தகத்தை ஓவரா படிச்சவன். நான் படிச்ச செல்ஃப் கான்பிடன்ஸ் புத்தகம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைய வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறேன், இன்னைய வரைக்கும் அதையும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அது எனக்கு ஃபெயிலியர் தான் கொடுத்துச்சு. எதை கொடுத்தது? ஃபெயிலியர் கொடுத்துச்சு. ஆனா எப்ப தெய்வ நம்பிக்கையோட என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ஏந்ததோ அப்ப என்னுடைய முயற்சிகள் வெற்றி அடைந்தது. ஆமென். அப்ப தெய்வ நம்பிக்கை மிக முக்கியமானது. அதனால நீ ஓவரா யாரையும் என்ன செய்யாத, நம்பாத. மனுஷனை நம்பாத, அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் நம்பாத. ஆண்டவரை மட்டும் நம்பு, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்பு. அப்ப உனக்கு நீ ஜெயிக்க முடியும். 3வது, யாரையும் எதிர்பார்க்காத. சொல்லு. நீ ஜெயிக்கணும்னா யாரையும் எதிர்பார்க்கவே கூடாது. அவன் செய்வான், மாமன் செய்வான், மற்றவன் செய்வான், அவன் செய்வான். ஏன்? உனக்கு தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? உன்னால் முடியும் தம்பி, உன்னை நம்பின்னு ஒரு பாட்டே இருக்கும், கமலஹாசன் பாடுவார். தன் கையே தனக்கு உதவி. நீ அடுத்தவன் உதவி செய்வான், யாரையும் எதிர்பார்க்காத. ஏமாந்துடுவ. ஆண்டவரை மட்டும் நீ பார், நோக்கி பார். ஆனால் தான் தாவீது அழகா, அவன் வெற்றிக்கு என்ன காரணம்? நான் யாரையே நோக்கி பார்த்தேன்னாரு, கர்த்தரையே நோக்கி பார்த்தோம். மனுஷனை பார்க்கல, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, கர்த்தரையே அவர் நம்பினார். கர்த்தன் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்தார், ஆனால் தான் அவர் ஜெயிச்சாரு. அன்பாலே, நீனு ஜெயிக்கணும்னா யாரையும் எதிர்பார்க்காத. அடுத்தது 4வது காரியம், புது புது விஷயத்தை தினமும் படித்து கற்றுக்கொள். 4வது வெற்றிக்கு காரணம் என்னது? புது புது விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. உன்னை நீனு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. நீ எந்த விஷயத்துல வெற்றி பெறணும்ன்றியோ அந்த விஷயத்தை நீ புதுசு புதுசா கத்துக்கிட்டே இரு, புதுசு புதுசா படிச்சுக்கிட்டே இரு. அதுதான் உனக்கு வெற்றியான உன்னை ஜெயிக்க முடியும். அன்பால, ஏன்னா உன்னை நீ கொஞ்சம் அசந்தனாக்கா அடுத்தவன் முன்னேறி வந்துடுறான், அடுத்தவன் ஓடிடுறான், அடுத்தவன் அந்த இடத்த பிடிச்சிடுறான். அப்ப நீ நானும் ஜெயிக்கணும்னா புது புது விஷயத்தை நீ என்ன செய்யணும்? அப்டேட்டை பண்ணிக்கிட்டே, கத்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றார். 5வது காரியம், நேரத்தை வீணடிக்காது. என்னது? நேரத்தை வீணடிக்கா. யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணு, யூஸ்ஃபுல்லான காரியத்துல செலவு பண்ணு. உன்னுடைய வெற்றிக்கு எது தேவையோ அதுல போக்கஸ் பண்ணி அந்த நேரத்தை செலவு பண்ணு, கட்டாயம் வெற்றி அடையும். எந்த கோல் உனக்கு டார்கெட் வெற்றி அடையணும்னு நினைக்கிறியோ அதுல நீனு வெற்றி அடைகிறதுக்கு போ. உலகத்தாலாம் அப்படிதான் செய்யறான். ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சான்னாக்கா அந்த ஷேர் மார்க்கெட்ல அவனுடைய முழு கவனத்தையும் செலுத்துறான். 24 மணி நேரம் அதையே திங்க் பண்றான், அதையே படிக்கிறான், அதிலே நேரத்தை செலவு பண்றான், வெற்றியாளராக மாறுறான்.
நேத்து ஒருத்தனை சந்தித்தேன். இந்த பிட்காயினா என்ன காயின்? பிட்காயின் தானே கரன்சி. என்னது கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி ஏதோ சொல்றாங்க. இன்னைக்கு அதுல ஒருத்தவன் 8 வருஷமா கான்சன்ட்ரேஷன் பண்ணானா, 40 லட்சம் சம்பாதிச்சிட்டேன் என்கிட்ட வந்து. எத்தனை லட்சம்? 40. நான்லாம் அவனை சாதாரணமா பார்த்தது. என்னுடைய நண்பர் தான், 25 வருஷமா எனக்கு பழக்கம். அவர் சொல்றாரு, என்ன தெரியலையா? நான் தெரியல, மறந்துட்டேன்னு. நான் தான் ஓ ரைட்டு, இப்போ என்ன செய்யறேன், இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் இப்போ பிட்காயின்ல நாங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. அன்பால ஒண்ணுல போக்கஸ் பண்றான், உலகத்தான் வெற்றியை பார்க்கிறான். நீ நானும் ஆண்டுடைய வார்த்தை கிடைச்சும், இவ்வளவு பெரிய வார்த்தை புத்தகம் கொடுக்கும், வாழ்வியல் புத்தகத்தை படிச்சோம், வாழ்வியல் செய்திகளை கேட்டோம், இன்னைக்கு நாம என்ன செய்யல, வெற்றியே பார்க்க முடியல. என்ன காரணம்? ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? நம்முடைய கவனம் சிதறுது. நம்முடைய நிறைய வார்த்தையை கேட்டுட்டு வழிஞ்சிடறோம். அன்பால இன்னைக்கு நீங்க நல்லா தெளிவா ஒண்ணு கத்துக்கோ. டைம் வேற ஆயிட்டே இருக்குது. நான் இன்னும் சொல்ல வந்த பாயிண்டே சொல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன செய்யணும்னா, அறிவதை சரியாக அறிந்து கொள். அறிவதுல 2 காரியம் இருக்குது. ரெண்டு வகை அறிவது. அறிவதுன்னாக்கா சத்தியத்தை அறியறது. சத்தியத்தை தவிர வேற எதையும் அறியாத. சத்தியத்தை அறியும் போது 2 காரியம் அதுல கத்துக்கோ. 2 வகை இருக்கு. ஒண்ணு மூல அறிவுல அறிவது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பைபிளை எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்னா, நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னாக்கா, அது நான் சின்ன குழந்தையில பார்த்தது. அவங்க அம்மா சொன்ன சாட்சி. சென்னையில எனக்கு ஒரு விதத்துல ஒரு உறவுக்காரங்க அவங்க. அந்த புள்ள சொல்லிச்சு, என் மக சங்கீதம், என்னது சங்கீதம், எத்தனை சங்கீதம் இருக்குது, 150 சங்கீதத்தையும் மனப்பாடமா சொல்லி பரிசு வாங்கியிருக்கிறான். எத்தனை சங்கீதம்? 150. அதுல 119 சங்கீதம் பெருசு இல்லையா? எல்லாத்தையும் ஏட்டு 1ஆம் சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரைக்கும் மனப்பாடமா அடிச்சு பிரைஸ் வாங்கினவ. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம கிட்ட ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. யாரு? ஸ்ரீமதி அம்மா, செல்வி அம்மா. அவங்க 119வது சங்கீதத்தை 1ல இருந்து கடைசி வரைக்கும் ஒப்பிச்சவங்க. இங்க நம்ம சர்ச்சில் ஒப்பிச்சாங்க. 119 சங்கீதம் தான் இருக்கிற சங்கீதத்துல பெரிய சங்கீதம். அந்த 119 சங்கீதத்தை 1வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் மனப்பாடமா இங்க ஒப்பிச்சவங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மனப்பாடமா மூல அறிவுல அறிஞ்சு வச்சிருந்த அந்த பிள்ளை, சங்கீதம் 150 சங்கீதத்தையும் மூல அறிவுல அறிஞ்சு வச்சிருந்த பிள்ளை தூக்கு மாட்டிட்டு செத்து போச்சு. நான் போய் நான்லாம் எனக்கு செத்ததே தெரியாது. அந்த பிள்ளை சாவி யாருக்குமே சொல்லல. அவங்க சொந்தக்காரங்க. எனக்கு நான் ஒரு நாள் பத்திரிகை வைக்கிறதுக்கு போறேன், கிரேஸ் கல்யாணத்துக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பிள்ளை போட்டோவுக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. யாரு இது அப்படின்ற. என்னது யாரா? என் பொண்ணு, நல்லா +2 படிக்கிற பொண்ணு, நல்ல பயங்கர பிரில்லியன்ட், ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய பொண்ணு. என்ன ரீசன்னே தெரியலன்றாங்க, அழுகுறாங்க. ஏதாவது லவ் ஃபெயிலியரா? நான் அதையும் கேட்டேன், தெரியல, இல்ல சொல்லல, அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. டீச்சர்ஸ் ஏதாவது தெரியல, மர்மமா இருக்கு. ஆனா சூசைட், வீட்டுல தான் சூசைட். மூல அறிவுல அறிஞ்சு அது வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, தோல்வியில தான் போச்சு இல்லையா? அறிஞ்சு என்ன புண்ணியம்? அறிகிற விதத்துல அறியல. நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஏன் இந்த உதாரணம் நடந்ததெல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்றேன்னா, மூல அறிவுல நீ வசனத்தை அறிவது பெருசே அல்ல. அப்புறம் 2வது வகை என்னது? உணர்வு பூர்வமா அறியணும். ஒரு வசனத்தை அறிஞ்சாலும் உணர்வு பூர்வமா அறி. உணர்வு என்பது என்னன்னாக்கா, இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது, ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது, ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது. அதனால உணர்வு பூர்வமா நீ வசனத்தை அறிந்தாய் என்றால், சத்தியத்தை அறிந்தால் என்றால், அந்த சத்தியம் ஒண்ணு விடுதலையா. அறியறதுலதான் மிஸ்டேக். இப்ப நாம என்ன செய்யறோம்னா, நல்ல மூல அறிவுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம், உணர்வடைய மாட்டோம். எனக்கு நேசமணி எங்களுக்கு கத்துக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், சத்தியத்தை கேட்காத, சத்தியத்தை ஒரு முறை இறக்கு. என்னது
இப்படிக்காக இறக்கு அப்படின்னுவாரு. என்ன அது இவரு புதுசா சொல்றாரு, என்ன இறக்க சொல்றீங்க அப்படின்னு. நீ சத்தியத்தை கேட்டு இங்க வச்சிருக்காத, இங்கிருந்து என்ன செய், இங்க இருக்கிற சத்தியத்தை எங்க இறக்கு, இங்கிருந்து இங்க ஒரு முழமா, இருந்து எவ்வளவு மூளைக்கும் நம்ம இருதயத்துக்கும் ஆட்டுக்கும் ஒரு முழம், இந்த ஒரு முழம் இருதயத்துல இறக்கு அப்படின்னுவாரு. இன்னை வரைக்கும் மறக்கல நான். எங்க இறக்கணுமா? மூளையில ஏத்திக்காத. கேட்கறத இப்ப நீ நல்லா கேட்கிற, காதுல கேட்கிற, காதுல போன உடனே எங்க போவோம்? மூளைக்கு போவோம். மூளையோட வச்சிடாத, உனக்கு பிரயோஜனமே இருக்காது. மூளை அறிவுல அறிஞ்சிக்காத. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறார், அவரும் PhD பட்டம் வாங்கினவர். எனக்கு முன்னாடி அவர் PhD பட்டம் வாங்கிட்டு சும்மா வசனத்தை அப்படியே ஆரம்பிச்சா போதும், எல்லா வசனத்தையும் தான் தான் சொல்லுவார். ஆனா வாழ்க்கையில ஃபெயிலியர். இன்னொரு சகோதரர் இருக்கிறார், 3 தலைமுறையா கிறிஸ்தவர். சர்ச்சிலே எங்க சர்ச்சு தான் த பெஸ்ட். நாங்க தான் மீசை இல்லாம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம். நாங்க தான் 1,20,000 பேர் பரலோகத்துல பட்டா போட்டு வச்சுக்கிறோம்னு சொல்ற சர்ச்சு. நான் பேரை சொல்ல விரும்பல. எல்லா சர்ச்சும் மட்டமா நினைப்பான் அந்த சர்ச்சுக்காரன். சர்ச்சுக்கு போறவனும் சரி, அந்த சர்ச்சில் வேலை செய்யற ஊழியக்காரனும் சரி, மத்த அத்தனை பேரும் மட்டமா, மடுமட்டமா, செருப்புக்கு சமமா நினைப்பான். செருப்புக்கு சமமா நினைப்பான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குதுன்னு நீ அந்த சர்ச் வாசப்படியில நோட்டீஸ் கொடுத்தனா அவன் மூஞ்சில அடிச்சுட்டு வெளில போ அப்படின்னு. என் ஆளுங்களுக்கு நீ நோட்டீஸை கொடுக்கூடாது. என் ஆளுங்களாம் அப்படி தேர்ன ஆளுங்க. சத்தியத்தில் நாங்களாம் தேறிட்டோம், எங்களுக்கு உன் சத்தியெல்லாம் தேவையில்ல, போ வெளில போ அப்படின்னு. அதே போல எத்தனையோ வாட்டி நோட்டீஸ் கொடுக்க போய் அவமானப்பட்டு வந்தது தான் எங்க கதை. அதனால தான் சொல்றேன், செருப்பு மாதிரி நினைப்பான். அவன் மட்டும்தான் சத்தியத்துல தேரணும். அது அந்த சேர்ச்சை நம்பிக்கிட்டே இருக்குது. வேதனையோட சொல்றேன். அப்படி தேர்ன ஆளு 3 தலைமுறையா அந்த சர்ச்சுக்கு இருந்தாலு அவரும் தற்கொலைக்கு பாய்சனை வாங்கிட்டு போயிட்டார். 70 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இந்த வடலூர்ல நடந்தது. குறுக்கால ஒரு பாஸ் வந்து அவரை பார்த்துட்டு, என்னையா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா பேரஞ்ச மாதிரி இருக்குது, என்ன ஒரு மாதிரி அழுது வடிஞ்ச மாதிரி இருக்கிற, என்ன விஷயம்னா, 3 நாளா சாப்பிடல, இப்பயும் அழுது தான் இருக்கிறேன். இப்போ பாரு என் பையில விஷம் பால்டாயில் இருக்கு. பால்டாயில் 100 மில்லி வாங்கிட்டு போறார். 3 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 5 பேர். இன்னைக்கு மதியானம் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டுட்டு செத்து போறதுக்கு போறேன். ஓப்பனா பேசுறேன். அப்படின்னாயா கடன் பிரச்சனை. இன்னைக்கு வீட்டுக்கு வாடகை 2 வருஷமா கொடுக்கல. வீட்டுக்காரன் சொல்லிட்டான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு மதியானம் 4 மணிக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஜாமான்லாம் வெளில தூக்கி போட்டுருவேன், காலி பண்ணலன்னான்ட்டான். அது குவார்டர்ஸ் 10 வீடு இருக்குது. 10 வீட்டுக்கு கௌரவமாக வாழ்ந்துட்டோம். நாங்கள் மட்டும்தான் 10 வீட்டில் கிறிஸ்துவன், மற்றவங்களாம் இந்து தான். அவங்களுக்கு மத்தியில் நான் தலை நிமிந்து வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு என் வீட்டுக்காரன் வந்து 2 வருஷமா வாடகை கொடுக்கலன்னு தூக்கி எரிஞ்சானாக்கா அதை விட நாங்கள் செத்து போகலாம். அதனால தான் 1 மணிக்கே சாப்பிட்டு சாவறதுக்கு 12 மணிக்கு வாங்கிட்டு போறேன் அப்படின்னாரு. நடந்த சம்பவம் இது. சும்மாலாம் எக்ஸாசிட்லாம் பண்ணி பேசணும். இருந்தாலும் சொன்னா, யோ அவசரப்படாத, முதல்ல அந்த பையை பிடிங்கி வச்சுட்டு பண்ருட்டில் கேசவன்னு ஒருத்தர் அங்கே மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறார், ஓ அங்கே போய் பார்த்து அந்தால பார்த்துட்டு போய் சாவு. இப்படிதான் இருந்தாலும் சொன்னார், வேற எதுவுமே சொல்ல. இந்த கும்பகோணம் ரோட்ல இந்த இடத்துல கடை வச்சுக்கிறார் மெடிக்கல், போய் பார்த்துட்டு நீ சாவியா போயா அப்படின்னாரு. அதோட புறப்பட்டு வந்தவர் தான் மறுநாள் காலையில 8 மணிக்கு வந்தார். 8 மணிக்கெல்லாம் கரெக்டா என் கடை வாசப்படியில் நிற்கிறார். கடையெல்லாம் திறந்துட்டு நான் அன்னைக்கு ஒரு வேலையா நான் வெளியில போயிட்டேன். 8 மணிக்கு போனோம், நான் 3 மணிக்கு தான் வந்தேன். 3 மணி வரைக்கும் உட்கார்ந்தே இருக்கிறார். எனக்கு சொன்னாங்க, உங்களை தேடிட்டு ஒருத்தர் 8 மணிக்கு வந்தாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், பக்கத்து கடையில் உட்கார்ந்து கிடக்கிறார். நான் போய் என்னன்னு கேட்டேன். என் பேர் சோன்றார். அவர் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நித்திர அடைஞ்சிட்டாரு, அதனால பேர் சொல்றேன். என் பேர் வந்து அவர் பேர் நல்ல பேர் மாறிச்சிட்டேன். சரி, பேர் வந்த உடனே சொல்றேன். அவரு சொன்னாரு, பேர் முக்கியம் இல்லை இப்ப நமக்கு. சரின்னு அவர் 3 மணிக்கு இட்டுட்டு வந்து கடையில வீட்டில், அதாவது சர்ச்சில் உட்காந்து, வீடு அப்ப நம்ம காந்தி ரோட்ல தான் 243ல தான் டாக்டர் பில்டிங்ல தான் நம்ம சர்ச். அப்ப அங்க உட்காந்துட்டு அந்த பெஞ்சில் தான் உட்காந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சேன். விடிஞ்சிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. விடிஞ்சு 5 மணி ஆயிடுச்சு. அந்தால 5 மணிக்கு அழுகுறார், தேம்பி அழுகுறார். என்னன்னு அழுகுறாருன்னா, நான் 3 தலைமுறை கிறிஸ்துவன்னு பெருமை இருக்கும், என் மைண்ட் எல்லாமே மூளை எல்லாமே வேத வசனம் தான், ஒரு வசனத்தை சொன்னா அப்படியே ஃபிங்கர் டிப்ல அடிப்பேன். அப்படிப்பட்ட ஆளு
ஒரு இந்து மனுஷன் வாயால சத்தியத்தை நான் கேட்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வருது அப்படின்னா. ஈனோக்கு அவர் பேர், ஈனோக்கு தேவசகாயம். அப்ப நான் சொன்னேன், நீ 3 தலைமுறையெல்லாம் இப்ப மறந்துடு, நீ இப்ப 0, இப்பதான் எல்கேஜி பிறந்த குழந்தை, இப்ப எல்கேஜி ஏலேருந்து நான் உனக்கு ஆரம்பிக்க போறேன். இன்னைக்கு இதுக்கு மேலதான் நான் உனக்கு பாடமே நடத்த போறேன். இன்னைக்கு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன். அவ்வளவுதாங்க. அதே போல உண்மையிலே சொல்றேன், எல்லா பெருமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த குழந்தை பிள்ளை மாதிரி கத்துக்கிட்டார். ஏலேருந்து ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல கடன்லாம் அடைச்சு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி இன்னைக்கு ஜமீன்தார் மாதிரி வீடை கட்டி, 1 ஏக்கர் நிலத்துல நடுவுல வீடை கட்டி கிரகபிரவேசம் பண்ணி ஆண்டவருக்கு டெடிகேஷன் பண்ணி 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நல்லபடியா நித்திரை அடைஞ்சார். இது போதும் எனக்கு. அறிகிற விதத்திலே அறியாமல் இருந்ததுனால, மூல அறிவுல இருந்ததுனால இவங்க எல்லாம் தோல்வியை கண்டாங்க. இன்னைக்கு நாம அது மாதிரி இருக்க போறோமா? கிடையாது. நாம இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு உள்ளத்திலே இறக்கணும். சொல்லுங்க. அறிவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டீங்க. மூல அறிவுல இல்ல, உணர்வு பூர்வமாய் ஆத்ம ரீதியாய் ஒரு சத்தியத்தை கத்துக்கிட்டாலும் ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு உணர்வு பூர்வமா கீழ்ப்படிஞ்சு அதையே செஞ்சு அதிலே வெற்றியப்பா. நான் அதுதான் செஞ்சேன். அன்பாலே அடுத்தபடியா பார்க்கிறோம். இது அப்படி இல்லைன்னா பாருங்க, இது வெற்றி, அதாவது மூல அறிவுல என்பது அறிந்து விட்டு விடுற. மூல அறிவுல அறியறதுக்கும் உணர்வு பூர்வமா அறியறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றது. மூல அறிவுல ஒரு வசனம் உனக்கு தெரியும்னாக்கா, இப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கறல தந்தாரா? நேத்து கூட புலம்பல் தான். ஏன் தரல? 28 அறிஞ்ச நீ 29 அறிஞ்சிருக்கிற, இறக்கல. இன்னைக்கு எல்லாரையும் நான் சொல்றேன். எத்தனை பேர் வீட்டுல கவலை, எத்தனை பேர் வீட்டுல சமானம் இல்லை, எத்தனை பேர் வீட்டுல கண்ணீர், எத்தனை பேர் வீட்டுல வியாதி, எத்தனை பேர் வீட்டுல கடன். ஏன்? 28 அறிஞ்ச தேவ ஜனங்கள் 29வது வசனத்தை அறியல, உள்ள இறக்கல, அதை கடைபிடிக்கல. அவ்வளவுதான். இதுதான் திரும்ப சொல்றேன். திரும்ப நான் சொல்றது என்னன்னாக்கா, வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த 3 சத்தியம் தான் இன்னைக்கு நான் சொல்றேன். வசனத்தை சத்தியத்தை யோவான் 8:32 தான். இந்த 3 ரெஃபரன்ஸை வச்சுதான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். 3 ரெஃபரன்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் 8:32 யோவான். அதுல என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன? வசனம். வசனத்தை அறிஞ்சா நீ விடுதலையாவ. ஆனா வசனத்தை நீ அறிஞ்சிருக்கிற. எத்தனை வசனத்தை? மத்தேயு 11:28 அறிஞ்சிருக்கிற, 29 அறியல. 29 நீ அறிஞ்சிருந்தனா, அதன்படி நீ நடந்திருந்தனா உனக்கு வெற்றியை பார்த்திருப்ப, இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும். நம்ம அதைப்படி நடக்கல. சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம சர்ச்சுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. எல்லா வசனத்தினுடைய ரகசியத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க பாக்கியம், அதிக பாக்கியவனாய் இருக்க வேண்டிய நாம இன்னைக்கு அதிக தரித்திரமா இருக்கிறோம், அதிக உருப்படாதவனா இருக்கிறோம். ஏன்? அதிகமா கேட்டு நீ இன்னைக்கு செவித்தின உள்ளவளாய் மாறிவிட்டோம். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, இந்த மூல அறிவுல கேட்கறது என்னன்னா, அறிந்து விட்டு விடுறது. அது தொடர்ச்சியா செய்யறது கிடையாது. உணர்வு பூர்வமா அறியறது என்பது தொடர்ந்து செய்வது. என்னது? அதை தொடர்ந்து, அதாவது லைட்டா அறிவது, டீப்பா அறிவதுன்னு சொல்றது. இத நம்ம லாங்குவேஜ்ல பேசினாதான் உனக்கு புரியும் இல்லையா? அதான் மூல அறிவுல அறிவதுன்னா தெரியல, லைட்டா அறியறது. எனக்கும் தெரியும் சத்தியம், எனக்கு இயேசுநாதர் தெரியும், எனக்கும் சர்ச்சு தெரியும், நானும் சர்ச்சில் போய் நிறைய வசனம் கேட்டுக்கிறேன், எனக்கும் தெரியும். அது லைட்டா அறியறது. லைட்டா அறிஞ்சு என்ன புண்ணியம்? டீப்பா அறிய கற்றுக்கொள். டீப்பா என்ன? ஆழமா, இருதயத்துல இறக்கு, இருதய பூர்வமா உணர்ந்து, உணர்ச்சி பூர்வமா ஆத்ம ரீதியாக அறிந்து கொள். அதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். அன்பா இன்னைக்கு உணர்வு பூர்வமா அறிந்து கொள். அதை செய்தால்தான் நமக்கு வெற்றி, ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் செய்தேன், வெற்றியை பார்த்தேன். நானும் ஒரே ஒரு காரியத்தை தான் எடுத்தேன். அன்பாலே என் கதையை விட்டு, இன்னைக்கு நான் வேதத்திலிருந்து சில பேரை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேதத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே
விஷயத்தை, இந்த சத்தியத்தை, இந்த வேதத்தை, இந்த வேத வசனத்தை மூல அறிவுல அறிஞ்சவன் யாரு, இறுதிபூர்வமா உணர்ந்தவன் யாரு, எனக்கு லிஸ்ட் கொடு அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டுல 2 பேரு, புதிய ஏற்பாட்டுல 2 பேரு, உலகத்தான்ல ஒருத்தவனும் இன்னைக்கு நிறைய பேரை காமிச்சார். அதெல்லாம் சொன்ன லிஸ்ட் போடும். அந்த லிஸ்ட பாருங்க, இப்ப பாருங்க லிஸ்ட், எல்லாரும் டிவி பாருங்க. வேதத்தை அறிந்த ஒரு சிலரை ஒப்பிட்டு பார்ப்போம், நம்ம கூட ஒப்பிட்டு பாரு. இதுல என்ன சொல்றாரு வேதத்துல? யாரு? லோத்தும் சத்தியத்தை அறிஞ்சானா அறியலையா? ஹலோ, அவன் வாழ்க்கை ஃபெயிலியர் இல்லையா? வெற்றியா? தோல்வி, படுதோல்வி. சாபமாய் அவனுடைய சந்ததியர் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். ஏன்? சத்தியத்தை மூல அறிவில் அறிஞ்சான், உணர்வு பூர்வமா அறியவில்லை. ஆனால் ஆபிரகாம் உணர்வு பூர்வமா அறிஞ்சான், அவன் வெற்றி அடைந்தான். வெற்றியாளரா இன்னைக்கு பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு லோத்துக்கும் ஆபிரகாமுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அன்பாலே, இன்னைக்கு நாம எப்படியாக அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? சத்தியத்துக்கு எப்படியாக கீழ்ப்படிக்கிறோம்? லோத்து செழிப்பை பார்த்தான், ஆண்டுடைய வசனத்தை உள்ள. அவனுடைய வேலைக்காரர்களை கண்டிக்கல. ஏய், ஏன்டா தகராறு பண்றீங்க? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, ஒற்றுமையா இருப்போம், அன்பா இருப்போம் சொல்லித்தரல. ஆபிரகாம் கூட்டு சொன்ன உடனே, தம்பி உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நான் இடது பக்கம் போனா நீ வலது பக்கம் போனேன்னு நான் அப்படி சொல்றாரு. இவன் என்ன செய்யணும்? இல்ல, நீ எங்க போனாலும் ஒன்னதான் நானே பின்பற்றுவேன்னு சொல்லணுமா இல்லையா? அதானே சத்தியம். நீ போடானாக்க போறதா? செழிப்பை தேடிக்கொண்டான். அதனால என்ன ஆச்சு? அவன் மனைவி உப்பு தூணானா, அவன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள், அவனுடைய வாழ்க்கையே ட்ராஜடியா மாறிச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய நிலைமை, ஆண்டவருடைய சத்தியத்தை ஆழமாய் உள்ள இறக்கி அதன்படி செய்தான், கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதை நம்பினான், இன்னைக்கு ஜெயித்து காட்டினான். அடுத்தபடியா பாருங்கன்னா, அதை பத்தி நீங்க டெவலப் பண்ணீங்க. அடுத்து சவுல், தாவீது. சவுல் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா. ஆனா ஆண்டவருடைய சத்தியத்தை இறக்கவே இல்லை, மூல அறிவுல வச்சான். ராஜா வந்த உடனே பெருமை வந்துச்சு, பெருமை வந்த உடனே எல்லாமே வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சத்தியம் மறந்து போச்சு. ஓன் தேவன் ஏன் தேவன் பிரிச்சு பேச ஆரம்பிச்சான். சாமுவேல் வந்து கேட்கிறாரு, என்னடா சவுலே, ஆடு மாடு சத்தம் கேட்குது, ஓன் தேவனுக்கு பலியிடுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். யார் தேவனுக்கா? இவருக்கு யார் தேவன்? உள்ள இறக்கல, சத்தியத்தை உள்ள இறக்கல, கடவுளை உள்ள இறக்கல, மூல அறிவில வச்சிருக்கிறான். அன்பாலே, இன்னைக்கு தாவீது என்ன செஞ்சான்? எவ்வளோ இடர்பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எல்லாத்துக்கும் யாரையே நோக்கி பார்த்தான்? ஆண்டவரை நோக்கி பார்த்தான். மனுஷன் நம்பல. இந்த 5 காரியம் வெற்றி உள்ளவனுக்கு தாவீதுக்கு சரியா பொருந்தும். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டான். எல்லாரும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தவன் கூட இருந்தவன் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டான். நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, பிடிக்கலாமா, வானாமா, பிடிப்பேனான்னு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆலோசனை கர்த்தரை அவனுக்கு ஆலோசனை பண்ணி அவனை கைட் பண்ணி கரெக்டா சேனல்ல நடத்தினார். அந்த சத்தியத்தை உள்ள இறக்கணும். அவன் கூட இருந்தவன் கூட இறக்கலைங்க. அந்த அமலேக்கர் அந்த அவங்ககிட்ட ஜெயித்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நான் கண்டுபிடிச்சது, தாவீது அந்த எதிரிகளுடைய கூடாரத்துல தாவீதனுடைய சிப்பாய்கள் போய் ஒருத்தவனை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க. குத்துயிரும் குலையருமா இருக்கிறான். அவன் ஒரு வேலைக்காரன், அந்த அமலேக்கருடைய அந்த ராஜாவினுடைய வேலைக்காரன். அவன் குத்துயிரமா குலையருமா கிடக்கிறான். இப்ப இவனை சாகடிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இவனுக்கு நாம அன்பு செலுத்தி என் கூடாரத்துல வச்சு அவனுக்கு வியாதிக்கு நான் மருந்து கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை நான் கவனிக்கிறேன். சத்துருவை நேசித்தான். ஆமே, சத்துருவை நேசித்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? அவன் கூனி குறுகி போய், ஐயோ உங்களுக்கு நான் துரோகம் பண்ணி உங்க எதிரி படையோட நான் இருந்தேன்னு சொல்லி என்னை கொல்லாம எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து எனக்கு மாத்திரை மருந்து கொடுத்து என்னை போஷித்தீங்களே, உங்களுக்கு நான் சாகர வரைக்கும் நான் அடிமையா இருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த அமலேக்கர் எங்கெங்க போவாங்க, என்னென்ன நேரத்துல என்னென்ன செய்வாங்க, எப்ப குடிப்பாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு கூட இருந்து நான் கத்துக்கிட்டவன். வாங்க, என் பின்னாலே வாங்க, அவனை நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி அவன் தான் வழியே காட்டினான். ஆமென்.
சத்துரு கையிலிருந்து ஆண்டவரே வழியை காமிச்சார். இதை சொல்லும் போது எனக்கு என் வாழ்க்கையில அது நடந்தது. நான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கும் போது எனக்கு எதிர கடை போட்டு ஒருத்தவன் எனக்கு சத்துருவா இருந்தான். அவனுக்கா 6 நாள் நான் உபவாசம் தான். 7 நாள் உபவாசம் தான். 6ஆவது நாள் எனக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த சத்துருவாய் இருந்த எதிர்கடக்காரன் எனக்கு வழியை சொல்லிட்டு போனான் ஜெயிக்கிறதுக்கு. ஆமென். அன்பாலே இழந்ததெல்லாம் மீட்டு கொண்ட தாவீதை போல நானும் ஒரு தாவீதாக நஷ்டமான அதே மெடிக்கல் ஷாப்ல லாபத்தை பார்த்தேன். என்ன மேட்ச் பண்ணி பார்க்கிறேன். நான் என் வாழ்க்கையில் நடந்தது. சத்தியத்தை உள்ள இறக்குனதுனால, மத்தேயு 5:44 உள்ள இறக்குனதுனால நான் வெற்றியை பார்த்தேன். அடுத்தது என்னது? தாவீதை அடுத்தது புதிய ஏற்பாட்டுல யாரு? யூதாஸ் காரியோத்து பேதுரு. யூதாஸ் காரியோத்து சத்தியம் கேட்டான், கூடவே இருந்து கேட்டான். யார் கூடவே? ஆண்டவர் கூடவே இருந்து கேட்டான். ஆண்டவர் கூடவே எல்லாம் போனான் வந்தான். கடைசியில என்ன ஆச்சு? ஃபெயிலர் ஆச்சா? நானுகிட்டு செத்தானா? மனம் கசந்து அழ வேண்டியவன் மனஸ்தாபத்தோட போட்டு போயிட்டான். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை டோட்டலே அதுக்கு இழந்து போனான். தூக்கு மாட்டி செத்து போய் நரகத்துக்கு போயிட்டான். ஆனா தான் உயிரை காப்பாத்தி மறுதளித்த பேதுருவோ என்ன செஞ்சான்? மனம் கசந்து கசந்து அழுதான். விடிய விடிய அழுதான். ஆண்டவர் சொன்னதை நினைவுபடுத்தி, ஆண்டவர் சொன்னதை நினைவுபடுத்தி, ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேன், இவன் காட்டி கொடுத்த மாதிரி, இவன் கொலை பண்ண மாதிரி அழுதான். சத்தியத்தை உள்ள இறக்குனா உனக்குள்ள இருந்து நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் வருங்க. இல்லைன்னா மனஸ்தாபத்தின் ஆவிதான் வரும். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் எவனுக்கு வருதோ அவன் ஜெயிச்சிருவான். இன்னைக்கு சொல்றேன். அடுத்தபடியா புதிய ஏற்பாட்டுல இன்னொருத்தன் யாரு இருக்கிறான்? யாரு? மத்தியா. 12 சீசன்ல ஒரு சீசன் போன உடனே இந்த 12 பேர் என்ன செஞ்சாங்க? மீதி இருக்கிற 11 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரு சீசனை உருவாக்கணும், 12 பேரை உருவாக்கணும்னு அவங்க என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க. மத்தியா பேர் ஊந்துது. அதோட சரி, அந்த மத்தியா அதுக்கு பிறகு அந்த வேதத்துல இடம் பெற்றாரா? ஆனா பவுல ஆண்டவரை அழைச்சாரு. ஆண்டவர் அழைத்ததுனால பவுலுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்த்தார். இன்னைக்கு பவுல உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆமே. மத்தியாவை அடையாளமே தெரியாது போட்டார். அன்பாலே, அதனால மத்தியா நானே குறைச்சி அறிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான். பேர் சொல்ற மாதிரி வந்தாரா? தோமா வந்தாரா? தோமானுடைய நிருபங்கள் இடம்பெற்றுதா? பவுலுடைய 13 நிருபங்கள் இடம்பெற்றது. என்ன ரீசனு? உட்கார்ந்து உணர்வு பூர்வமாய் கற்றுக்கொண்டார். இந்த சீஷர்கள் கற்றுக்கொண்டதை போல அவர் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் உணர்வு பூர்வமா கற்று ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அழுது அவர் ஜெபித்து அநேக சத்தியத்தை கற்றுக்கொண்டதுனால அவர் மூலமாக ஆண்டவர் 13 நிருபங்களை எழுதுறதுக்கு உதவி செய்தார். ஆமென். இன்னைக்கு தலை சிறந்தவர் தானே. வெற்றியை பார்த்தாரா இல்லையா? அன்பா இல்லையா? அடுத்தது என்னது? உலகத்தான பத்தி ஒருத்தனை எழுதி இருக்கிற சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜின்னு ஒரு பட்டம் வாங்கினவர். அவர் சுபாஷ் சந்திர போஸினுடைய வாழ்க்கையில அவரும் வேதத்தை அறிஞ்சவர் தான். யாருமே அரசியல்வாதிகள் யாருமே இயேசுவை தெரியாது, சத்தியம் தெரியாது, பைபிள் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் தெரியும். சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் பெரிய அறிவாளி. ஆனால் போராட்டத்தை வரும்போது, வெள்ளைக்காரர்களை எதிர்க்கணும்னு வரும்போது வன்முறைக்கு வன்முறை தான் கரெக்ட்னு அவர் ஜட்ஜ் பண்ணார். துப்பாக்கிக்கு துப்பாக்கி தான் ஏந்த வேண்டும் என்றார். அதன் மூலமாக ஒரு கோஷ்டியை சேர்த்துக்கொண்டு துப்பாக்கி மூலமாக வெள்ளைக்கார இடத்திலே போட்டி போட்டார். இன்னைக்கு அவர் அட்ரஸ் இல்லாத போயிட்டார். ஆமென். அவர் எங்க செத்தாரு, எங்க இருந்தாரு, என்ன வாழ்க்கை, இன்னி வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கு. இன்னி வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு. அவருடைய மரணம் என்ன, அவருடைய முடிவு என்ன தெரியல, வரலாறுல இல்ல. ஆனா காந்தி சத்தியத்தை அறிந்து உள்ள இறக்குனார். ஒரே ஒரு சத்தியம். மத்தேயு 5:39. ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை கொடு என்ற ஒரே ஒரு சத்தியத்தை கீழ்ப்படிந்தாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதை இருதயபூர்வமா உணர்ந்தாரு. அதுல மறைந்து கிடக்கிற சத்தியத்தை கண்டுபிடிச்சாரு. சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக இன்னைக்கு சுதந்திர போராட்டத்தை போராடி இன்னைக்கு வெற்றியை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய மகா ஆத்மாவா மாறினார். ஆமே. இந்த மகாத்மா சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. கடவுளுக்கு இகராத ஒரு பட்டம்.
கடவுளை தான் மகாத்மான்னு சொல்லுவாங்க. நம்மலாம் ஜீவாத்மா. ஜீவாத்மாவை பெற்ற ஒரு மனுஷனை மகாத்மான்னு கொண்டாடுறான்னா இந்த இந்தியா உலகமே அவரை கொண்டாடுது. மகாத்மான்னு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு என்ன பட்டம்? மகாத்மா பட்டம். மகாத்மா என்பது கடவுளுக்கு நிகரான பட்டம், உலகமே போற்றக்கூடிய ஒரு பட்டம். அப்ப இது எப்படி வாங்கினாரு? ஒரே ஒரு வசனத்துக்கு கொடுத்திருக்காரு. சத்தியத்தை உள்ள இறக்குனாரு, வெற்றியை பார்த்தாரு. இன்னைக்கு அநேகருக்கு ரோல் மாடலா இருக்கிறாரு. ஆமே. இன்னைக்கு நீ நானும் எப்படி இருக்கிறோம்? அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ரெஸ் ஆச்சு. இந்த காந்தியினுடைய வாழ்க்கை, காந்தியினுடைய சரித்திரம், காந்தியினுடைய வெற்றிக்கு வித்திட்ட ஒரே ஒரு சத்தியம். அப்ப மலை பிரசங்கத்துல எத்தனையோ சத்தியம் இருக்கிறது, மலை பிரசங்கத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. 111 113 சம்திங் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், என் பைபிள்ல போட்டிருக்கிறேன். அத்தனை வார்த்தையும் நீ கீழ்ப்படிஞ்சனா, அத்தனை சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா, அத்தனை சத்தியத்தை நீ அறிகிற விதத்திலே மூல அறிவில் அறியாமல் இறுதிப்பூர்வமா நீ அறிந்தனா எவ்வளவு பெரிய பாக்கியவானாய் பாக்கியவதியா மாற முடியும்? கொஞ்சம் பேசுங்க. இன்னைக்கு நான் அதே போல அதை எடுத்தேன். அந்தவரே கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஜபம், இந்த காந்தி கதையை கேட்ட பிறகு நான் ஒரு ஜபத்தை பண்ணேன். வீட்டுக்கு வந்து கண்ணீரோட, என்னன்னு, ஆண்டவரே இந்த காந்தி மகாத்மான கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது வெறும் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இன்னைக்கு மகாத்மா காந்தி என்று உலகமே போற்றுகிறார்கள்னா ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு சத்தியத்தை அவர் எடுத்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றியை பார்த்து, விடுதலையை பார்த்து, அவருக்கும் வெற்றியை கொடுத்தாரு, இந்தியாவுக்கும் வெற்றியை கொடுத்தாரு, உலகமே போற்றக்கூடிய மகானா மாறிட்டாருன்னா இந்த மலை பிரசங்கத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் ஒன்னே ஒண்ணு எனக்கு தாங்க, இந்த ஒன்னே ஒண்ணு நான் கத்துக்கிட்டு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல நான் வெற்றியை பார்த்து நான் ஒரு வெற்றியாளனாய் மாறினாங்க. இதுதான் என்னுடைய ஜபம். நான் மகாத்மா பட்டம் வேணாம், இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு மனுஷனா மாறணும்னு நான் ஜெபிச்சேன். இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா? ஹலோ, இன்னைக்கு நடந்துச்சு. என் வாழ்க்கையில வெற்றியை பார்த்தேன், கடன்ல இருந்து பிரச்சனையை பார்த்தேன், வெற்றியை கொடுத்தாரு. இன்னைக்கு இங்க உட்காந்துன்னு தான் இருக்கிறேன். டெய்லி உலகம் முழுவதும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற அநேகர் இன்னைக்கு வெற்றியை பார்க்கிறாங்க, இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கிறாங்க. அந்தோம்லே இன்னைக்கு உலகத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒருவனாய் மாறி இருக்கிறேன். ஆமே. இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரே வசனம், அதை இருதயத்துல இறக்குன்னு இறக்குன இன்னைய வரைக்கும் இறக்கிட்டு இருக்கிறேன். அன்பாலே, இன்னைக்கு ஏன் நீ ஒன்னால ஒரு வசனத்தை கடைபிடிக்க முடியாதா? 1,00,000 ஏமா அந்த பிள்ளை கண்ட்ரோல் பண்ணி, இல்லைன்னா அங்க போயிடு. தயவு செய்து பெரியவங்க அவங்களுக்கு லீட் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அன்பாலே, இன்னைக்கு நம்ம எத்தனையோ வசனத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய போறேன், ஒரு வசனத்தை நான் இருதயபூர்வமா உணர்ந்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், அதை செய்ய போறேன்னு சொல்லி நீ செஞ்சு பாரு. அதான் சொல்றாரு, அறிவது பெருசல்ல. இப்போ மூல அறிவுல அறிஞ்சு வச்சுட்டு ஒண்ணுமில்லாத கிடக்கிறத விட இருதயபூர்வமா ஒரு வசனத்தை அறிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்து வெற்றியை பார்க்கறது தான் வெற்றியாளனுக்கு. ஆமே. இன்னைக்கு நான் உனக்கு நீனே சவால் விட்டுக்கணும். இவ்வளவு தோல்வியில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், ஏன் மிஸ்டேக் தான். நான் மூல அறிவுல அறிஞ்சு வச்சிருக்கிறேன், இன்னும் செயல்படவே இல்லை. ஆழமா அறிஞ்சாலும் நான் செயல்படல. இப்ப பாருங்க, 2வது காரியம் வந்து செய்வது, செயல் அறியல். செய்யற காரியத்தை குறித்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அது 2 வகைப்படும். செய்யறது என்ன வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னாக்கா, ஒண்ணு, அந்த ஸ்லைட்ல என்ன இருக்கு, செயல்பட ஆரம்பித்து இடையில விட்டு விடுவது. என்னது? சில பேர் என்ன செய்வாங்க, செய்வாங்க, செய்யறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இடையில என்ன செய்வாங்க, அவ்வளவுதான். தீர்மானம் எடுப்ப, காலையில 5 மணிக்கு ஏந்திரிக்கணும். எத்தனை பேர் 1ஆம் தேதி ஆச்சுன்னா தீர்மானம் எடுக்கிறோம்? ஜனவரி 1க்கு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யவே கூடாது, இனிமே டிவியே பார்க்க மாட்டேன், இனிமே போன் பக்கமே திரும்ப மாட்டேன். தீர்மானம் எடுப்ப, 1 மாசம் கரெக்டா போயிட்டே இருப்ப, அப்புறம் டபக்குன்னு வந்துடும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். இன்னைக்கு தோல்வி எங்க?
அந்த தொடர்ச்சியாய் செய்யாதபடிக்கு, தொடர்ந்து அதுல முன்னேற முடியாதபடிக்கு தடை வந்த உடனே கவுந்து ஊந்துடுறேன். முடிஞ்சு போச்சா? அதுதான் செய்யறதுல ரெண்டு வகை. ஒண்ணு என்னது? செயல்பட ஆரம்பித்து இடையில் விடுவது. அடுத்தது இது வெற்றியை கொடுக்காது, இது தோல்வியை தான் கொடுக்கும். அடுத்தது என்ன? செயல்பட ஆரம்பித்து தொடர்ந்து செய்தல். என்னது? தொடர்ந்து செய்தாதான் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு நான் உண்மையிலே கன்சர்ன் ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னாக்கா, நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து செய்றீங்க. என்னது? கண்டினியூவா செய்யறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல செய்தி போட ஆரம்பிச்சேன், என்னையிலிருந்து ஆரம்பிச்சேன்னா இன்னைய வரைக்கும் காலையில கரெக்டா 4 மணி 4:30 மணி நான் என்னது வாட்ஸ்அப் செய்தி வந்துரு. நீ கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. கேட்டா உருப்பிடுவ, கேட்காட்டினா உருப்பிடாத போவ. நான் சபிக்கல, உண்மையை சொல்றேன். கேட்கிறவன் ஆசீர்வாதத்தை பார்க்கறான், கேட்காதவன் உருப்பிடாத போறான். என்னுடைய கடமை என்ன? 4 மணிக்கு ஏந்திரிச்சாக ஃபர்ஸ்ட் வேலை வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பு, உலகம் முழுவதும் அனுப்பு. தொடர்ச்சியா இன்னை வரைக்கும் உடம்பு சரியில்லாத ஆபரேஷன் படுத்திருந்தா கூட அனுப்பிட்டு இருந்தேன். வைத்தால வாயால போனாலும் அந்த செய்தி அனுப்பிச்சுட்டு தான் போறேன். ட்ரெயின்ல பயணத்துல போனாலும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு செய்தி அனுப்பிச்சுட்டு தான் நான் போறேன். எந்த சூழ்நிலையும் அந்த காரியத்தை நான் என்ன செய்யல, டிஸ்கன்டினியூ பண்ணவே இல்லை. இன்னைக்கு பேன் பண்ணிட்டான் என் நம்பரை. யாரு? இந்த வாட்ஸ்அப் காரன். நான் ஏதோ தீவிரவாதின்னு சொல்லிட்டு நான் கடத்தல்காரன்ட்டு என்னுடைய நம்பரை வாட்ஸ்அப்பை பேன் பண்ணான். அப்ப கூட வேற நம்பர்ல இருந்து என்ன செஞ்சேன், போஸ்டிங் போட்டுட்டு தான் இருந்தேன். அந்த தொடர் பயணம், தொடர்ச்சியா ஒரு காரியம் நீ செய்ய ஆரம்பிச்சனா அதை தொடர்ந்து செய், அதுல நீ வெற்றியை பார்க்கலாம். அடுத்தது 3வது காரியமாக முடிச்சிடும், பாக்கியவான். அப்ப அறியதல், செய்தல், பாக்கியவனாய் மாறுதல். பாக்கியவனாய் மாறுதல இதுக்கு ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். ரோமர் 1:28 பாருங்க. செய்யறதுல ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு அந்த கேடான சிந்தை 23 இருக்கு லிஸ்ட். அதை படிச்சு பாருங்க, கடகடன் படிமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இந்த 23ல உனக்கு எனக்கு எத்தனை பொருந்தும்? ஓப்பனா ஒத்துக்கோ. இந்த 23ல 1 பொருந்தினால் நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம். இந்த 23ல 1 பொருந்தினால் நம்ம ஃபெயிலியர். அன்பாலே, அப்ப என்ன அர்த்தம்? பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. இயேசுவை அறிந்திருக்கிறோம். இயேசு சொன்ன சத்தியத்தை, இயேசு சொன்ன வார்த்தைகளை அறியும் அறிவைனாக்க என்ன அர்த்தம்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை பற்றி கொண்டு செய்ய மனசு இல்லை. அதுல கண்டினியூ பண்றதுக்கு மனசு இல்லை. அறிஞ்சு வச்சிருக்கிறோம் நிறைய வசனத்தை, ஆயிரக்கணக்கான வசனம் தெரியும். ஆனா ஒரு வசனத்தை ஒழுங்கா நீ செய்ய ஆரம்பிச்சனா உனக்குள்ள வெற்றி கிடைக்கும். அததான் சொல்ல வர்றார். அப்ப நீ இதை பற்றி கொண்டிருக்க செய்யறதுக்கு மனசு இல்லாதனால தேவனே உன்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னாக்கா நீ புரிஞ்சுக்கோ, நாம எந்த அளவுக்கு கேடு கெட்டவர்களா இருக்கிறோம்ன்றத புரிஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவு ஒரு சத்தியத்தை கூட உருப்படையா நம்ம புடிச்சிக்கல, உருப்படியா அதை புடிச்சுக்கிட்டு வெற்றியை பார்க்கல, அப்படிப்பட்ட கையாலாவாத கிறிஸ்தவனா இருக்கிறோம். இதுதான் உண்மை. நம்ம வெட்கப்படணும், வேதனைப்படணும். இப்ப ஆண்டவர் சொல்றார், இதை நீ புடிச்சுக்கிட்டு கரெக்டா இதை கன்சனா தொடர்ச்சியா நீ செய்ய ஆரம்பிச்சனா, ஒரு வசனத்தை தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சனாலே நீ வெற்றியை பார்க்கலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். இதுல இருக்கிற ஹோல் இந்த சத்தியத்துல இருக்கிற பைபிள்ல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கல, திணிக்கல.
ஒரே ஒரு வசனம். அன்பான மகனே மகளே, ஒரு வசனம், ஒரு வசனம், ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு வார்த்தையை செய்ய, அதை கன்சனா செய்ய, கருத்தா செய்ய, சாவர வரைக்கும் செய்ய, அதன்படி செய். நீ வெற்றியாளனா மாறுறியா இல்லையான்னு. அதுதான் சொல்றாரு. பாக்கியவான்ல 2 விதம். ஒண்ணு, ஒரு பாக்கியவான் என்ன சொன்னா வெறும் பாக்கியவான். இன்னொரு பாக்கியவான் என்ன? அதிக பாக்கியவான். ஆமென். இன்னைக்கு நீ நானும் எதுக்கு ஆசைப்படுறோம்? அட்லீஸ்ட் பாக்கியவனாய் மாறுறதுக்கு ஆசைப்படுறோமா? அதிக பாக்கியவனாய் ஆசைப்படுறோமா? ஆசைப்படக்குள்ளாரே எப்படி ஆசைப்படு? அதிக பாக்கியவனாய் மாறுறது ஆசைப்படு. பாக்கியவான் லிஸ்டியாவது வருது. ஆமென். இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ற ஒரு ஆலோசனை. நீ ஆசைப்படும் பொழுது எதுக்கு ஆசைப்படணும்? அதிக பாக்கியவனாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க. அப்படியா பாக்கியவனாய் மாறுவ. சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் புலி வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வ? எலிய கூட நீ வேட்டையாடிட்டு வா, தப்பு கிடையாது. ஏதோ ஒண்ணு நீ வெறுங்கையாம வராம எதை வச்சுட்ட? எலியாவது வேட்டையாடிட்டு வரேன்னு உன்னை பாராட்டுவாங்களாம். எலி வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமில்லாத வந்தனாக்கா ஒண்ணுமில்லாத ஆளுன்னு. அப்ப அது எனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சுது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அப்ப உள்ளுவதை நீ நினைக்கிறத பெருசா நினை, அதிகமா அச்சீவ் பண்ணணும்னு நினை, அதிக பாக்கியவனாய் மாறணும்னு நினை. அட்லீஸ்ட் பாக்கியவனாவது என்ன செய்வ? மாறி நம்ம வெற்றியை பார்க்க முடியும். அப்ப அதுக்கு பாக்கியம் அப்போஸ்தலர் அதிகாரம் ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து நாம படிக்க போறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கர் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இது பாருங்க. இந்த இந்த நாட்டு மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா பெரேயா நாட்டு மக்கள். அது மேல உள்ள வசனத்துல பெரேயா நாடுன்னு இருக்கு. இந்த பெரேயா நாட்டு மக்கள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய சத்தியம் நான் கத்துக்கிட்டேன். நீங்க கத்துக்கிட்டீங்களா என்னன்னு தெரியாது. பெரேயா நாட்டு மக்களுக்கு தெசலோனிக்க நாட்டு மக்கள் தான் போய் சத்தியமே சொல்றாங்க, வேத புத்தகத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க வேதத்தை பார்த்த உடனே அவங்க அப்படியே என்ன சொல்லுவாங்களா, காஞ்ச மாடு கம்பள ஊழற கதையா வேதத்தை பார்த்துட்டு அவங்க தூக்கி போட்டு இல்ல, அதுல அப்படியே ஊறிட்டாங்க. மனோவாஞ்சியா, ஆசையா, ஆசையா, விருப்பமா, லவ் பண்ணி, நம்ம லாங்குவேஜ் இன்னைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கணும்னாலே நீ கசக்குது. உனக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும்னாலே உனக்கு என்ன ஆகுது? தூக்கம் வருது, கோட்டுவா வருது. அன்பால இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிற பழக்கமே கிடையாது. இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தை நீ எந்த அளவுக்கு சுமக்கிறியோ, எந்த அளவுக்கு படிக்கிறியோ, அந்த அளவுக்கு அது ஒன்னு ஆசீர்வதிக்குங்க. நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உண்மையிலே அந்த மனோவாஞ்சியா என்ற காரியத்தை எனக்கு கத்து கொடுத்தார். சங்கீதம் 1:1 பிரியமாயிருந்து. அந்த மனோவாஞ்சை, பிரியம், லவ், ஆசை எல்லாமே ஒரே வார்த்தை தான். அப்ப பிரியமாயிருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியவானா மாறினேன். இரவும் பகலும் இன்னைக்கும் தியானிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில உட்காந்து ஆண்டவரே இந்த 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என்ன இருக்குது, என்ன சொல்ல வரீங்கன்னும் போது, அறிந்து செய்தால் நீ பாக்கியவான். நீ அறிந்த செய்த பாக்கியவனாய் மாற சொல்லி கொடுத்துட்ட. இன்னைக்கு அறிந்த செய்யணும். எப்படி செய்யணும்? 2 வகையில இருக்கு. மனப்பூர்வமா செய்யணும். ஒண்ணு கன்சர்னா தொடர்ந்து செய்யணும். டிஸ்கன்யூ பண்ணி செய்யணும். டிஸ்கன்யூ பண்ணி செஞ்சனாக்கா உனக்கு பிரயோஜனம் கிடையாது. தொடர்ந்து செஞ்சா வெற்றி. அடுத்தது பாக்கியவனாய் மாறணும்னா வெறும் பாக்கியவனாய் மாறதை விட அதிக பாக்கியவனாய். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அதிக 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 தான். அதிக பரிசுத்தம், அதிக நீதி, அதிக விசுவாசம், அதிக அன்பு எல்லாமே இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களா இருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற சத்தியம் எதுன்னாக்கா அதிக அதிக அதிகமாய், மோர் மோர் மோர். ஆமே. மோர் லவ், மோர் ரைச்சியஸ்னஸ், மோர் ஃபெய்த், மோர் ஹோலினஸ். எல்லாமே மோர். நல்லா புரிஞ்சுக்கோ, மண்டையில ஏத்திக்கோ. நீங்க சாதாரண விசுவாசத்தை எதிர்பார்க்கல ஆண்டவர் உங்ககிட்ட. அதிக விசுவாசம். சாதாரண நீதி எதிர்பார்க்கல, அதிக நீதி கத்து கொடுத்திருக்கிறாரு. அதிக பரிசுத்தம். பி கேர்ஃபுல்.
இன்னைக்கு நாம எப்படியாக மோரை நோக்கி இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் போதும் பரிசுத்தம் நிறுத்தி கொண்டாரா, இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப இன்னும் எதிர்பார்க்கிறார் என்னால் அதிக பாக்கியவானாய் நீ நானும் மாற வேண்டும் என்ற ஆசைப்படு. அதுக்காக உழ, அதுக்காக செபி, அதுக்காக முயற்சி செய், அதுக்காக வேதத்தை மூல அறிவுல இல்ல உணர்வுபூர்வமா அறி. அந்த வேதத்தை, அறிந்த வேதத்தை சும்மா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு செய்யாதாம தொடர்ந்து கன்சனா செய்யி. அதன் பிறகு அதிக பாக்கியவனாய் உன்னை என்னை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தது? ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இப்போ உங்க டைம், நீங்க தான் வாயை திறந்து ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த செய்தியின் பிரகாரமா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்தியின் பிரகாரமாய் அதிக பாக்கியவாளியாய், பாக்கியசாலியாய், பாக்கியவதியாய் நான் மாறணும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் பிழைப்பான்னு ஆண்டவரே, ஒரு வார்த்தையை நான் பிடித்து கொண்டு காந்தியை போல முன்னேறி ஆண்டவரே அதிக பாக்கியவனாய் மாற ஆண்டவரே, ஒரு வார்த்தையை என் வாழ்க்கையில இருதயத்துல இறக்கி அதன்படி செய்து தொடர்ந்து சாகர வரைக்கும் செய்து அதிக பாக்கியவனாய் மாறி நித்தியத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடு. ஆண்டவர் நிச்சயமாக உன்னையும் என்னையும் பரலோகத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஒருத்தர், ரெண்டு ஆண்கள், ஒருத்தர் பெண்கள், ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம் சீக்கிரமா. இருதயத்துல